ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏஜி வெள்ளூர் திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது மிகவும் ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தினாலே வழிநடத்த அது ஏதுவாக இருக்கும். அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 60 முதல் 62 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று கர்த்தருடைய வசனம் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த பேதுருவை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற பல காரியங்கள் உண்டு. ஆண்டவர் முதலாக அழைத்த சீஷன் அவன். 12 அந்த சீஷர்களிலே ஆண்டவரோடு நெருங்கி இருந்த ஒரு கூட்டத்திலே இவனும் ஒரு மனுஷனாக இருந்தான். கிட்டத்தட்ட ஆண்டவரோடு கூட 3.5 ஆண்டுகளும் அவன் பயணம் செய்து அவரோடு பழகி அவரோடு பேசி அவர் செல்கிற இடங்களெல்லாம் சென்று அவருடனே உறங்கி இப்படி பல விதங்களிலே ஆண்டவரோடு உறவாடி நல்ல சிநேகிதனைப் போல இருந்த இந்த பேதுரு ஆண்டவருடைய இந்த கடைசி நேரங்களிலே அவர் மரிக்கப் போகிற அந்த தருணங்களிலே அவன் செய்கிற ஒரு காரியம்தான் ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு காரியம். நாம் எல்லாரும் அறிந்தது, நாம் அடிக்கடி அவரை சொல்லுகிறது உண்டு, மறுதலித்த பேதுரு என்று சொல்லி அவருக்கு பட்டங்கள் எல்லாம் சூட்டி நாம் சொல்லுகிறது உண்டு. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பேதுருவை போல சில இடங்களிலே கர்த்தரை மறுதலிக்க ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தரை மறுதலிப்பது என்பது இயேசு எனக்கு யார் என்று தெரியாது என்று சொல்வது மாத்திரமல்ல, அவரை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்த தவறுகிறதும் மறுதலிப்பு தான். என்றால் அவன் இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறதை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துகிறதை அவன் மறுதலித்த. அன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நம்முடைய செயல்களின் மூலமாய் நம்முடைய பேச்சின் மூலமாய் இயேசுதான் ஆண்டவர் என்று நாம் சொல்ல தவறி இருப்போம் என்றால் நாம் மறுதலிக்கிற ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அவைகளிலிருந்து விடுபட கர்த்தர் கிருபை தருவாராக. அவன் அன்றைக்கு பயப்பட்டதற்கு ஒரு காரணம், தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவுதான் முடிந்து விடுமோ, மரணம் வந்து விடுமோ, இவர்கள் என்னை பேசி விடுவார்களோ என்று பயந்து இயேசுவை வெளிப்படுத்த அவன் தயக்கம் காட்டினதை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் சொந்த ரட்சகராக பெற்றிருக்கிறேன் என்று தயக்கம் காட்டினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மறுதலிக்கிற நிலைமையில் ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்றால், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்த முடியாத காரியங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு விட்டுவிட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பேதுரு மறுதலித்ததன் சில காரணங்களை நாம் இன்றைக்கு நாளிலே ஆராய்ந்து பார்த்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். விட்டு உண்மையானவைகளை பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது காரியம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 58ஆம் வசனத்திலிருந்து 60ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலே என்றான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்று அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. நாம் பார்க்கிறோம், இங்கே மறுதலித்த அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஏன் மறுதலித்தான்? மறுதலித்ததன் காரணங்கள், இப்படிப்பட்ட இவ்வளவு அந்நியமாக இருந்த அந்த அந்த ஐக்கியத்தை ஏன் இப்படி மறுதலித்தான் என்று பார்க்கும்போது முதலாவதாக ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்படி சொல்கிறது. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரடையேன் என்றான் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
பேதுரு மறுதளித்ததன் காரணம், முதல் ஒரு காரணம் என்னவென்றால் ஹிஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அவன் தன்னை அதிகமாய் நம்பி இருந்தான். தன்னம்பிக்கை வேறு, ஆனால் தன்னை அதிகமாய் நம்பி காரியங்களை செய்வது வேறு. என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் அவனை கீழே விழ தள்ளினது. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் சொல்லியிருக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லியிருந்தால் ஆண்டவன் அவனுக்கு உதவி செய்திருப்பார். ஆனால் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாரும் விட நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன் என்று சொல்லி, நான் மறிக்கிறதா இருந்தாலும் உம்மோடு கூட மறிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய சுயபலத்திலே அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம இயேசுவை வெளிப்படுத்த முடியாததுக்கு ஒரு காரணம், நாம் நம்மை என்ன பண்ணுகிறோம், அதிக நேரம் சார்ந்து கொள்கிறோம். நம்முடைய முயற்சிகளை நாம் எடுக்க ஆரம்பிக்கிற போது தான் நாம் மறுதளிக்க ஆரம்பித்து விடுகிறோம், அல்லது கிறிஸ்துவை விட்டு நாம் வெளிவர ஆரம்பித்து விடுகிறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை தருவாராக. நம் மீது நாம் அதிக நம்பிக்கை கொள்ளாமல் அவர் மீது நம்பிக்கை கொள்ள கர்த்தர் கிருபை நமக்கு செய்வாராக. என்னால் முடியும், நான் பார்த்து கொள்வேன், நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்கிற இந்த காரியம் நம்மை அழிவிற்கு நேராய், நம்முடைய வாழ்க்கையை அது மோசமான நிலைமைக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆனால் நாம் இதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்மீது நம்பிக்கை கொள்கிறதை விட ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட மறுதளிக்கக்கூடிய நிலைமைகள் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கிருபை தருவார். ஏற்கனவே சொன்னபடி ஒருவேளை அவன் ஆண்டவர் சொல்கிறார், பிசாசானவன் நீ கோதுமையை புடைக்கிறது போல சுலகினால் புடைக்கிறதற்கு உத்தரவு வாங்கி கொண்டான் என்று சொன்ன உடனே அவன் ஆண்டவரே நான் இடறிவிடுவேன், எனக்கு உதவி செய்வீராக, நான் உண்மை மறுதளிக்காதபடி என்னை பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்திருப்பார். ஆனால் அவன் தன் சுயபலத்தை நம்பினதினாலே அவன் மறுதளித்ததை பார்க்கிறோம். நாம் நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தமாகிறது, பாவங்களை மேற்கொள்கிறது, போராட்டங்கள், வியாதிகள் இவைகள் எல்லாம் மேற்கொள்கிறது நம்முடைய கரங்களில் இல்லை. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றவராய், வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய உதவியை நாடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை மறுதளிக்காமல் வாழ வேண்டும் என்றால், கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நம்மை நம்புகிறதை விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து வாழும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார், நன்மைகளை செய்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். பார்வோன் தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அவன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாகவே நம்மை குறித்த பெருமைகள், தற்பெருமைகள், நான் அகந்தையான சிந்தைகள், நான் செய்து விடுவேன், என்னால் முடியும் என்ற காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை நீர் எனக்கு உதவி செய்யும், உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழும்போது நாம் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் வாழ கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. இரண்டாவது ஒரு காரியம், அதே மத்தேயு 26வது அதிகாரம் 40ஆம் வசனம் 41வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று வசனம் சொல்கிறதாய் நாம் பார்க்கிறோம். பேதுரு மறுதளித்ததன் இரண்டாவது ஒரு காரியம், அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபக்குறைவு இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்காக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்க முடியும். அங்கே சீசர்களை கூட்டி கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு சிலரை மாத்திரம்தான், பேதுரு, யோவான் இவர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அவர் தனியே போய் வியாகுலப்படுகிறதை பார்க்க முடியும். அவர் படுகிற வியாகுலத்தை கண்டு இவர்களும் அவரோடு சேர்ந்து ஜெபித்திருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவனுக்கு பலனை தந்திருப்பார். ஆனால் இவனுடைய ஜெப குறைவு இவன் மறுதளிக்க காரணமாய் அமைந்து விட்டதை பார்க்கணும். நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாததற்கு ஒரு காரணம், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய பேச்சின் மூலமாய், நம்முடைய செய்கையின் மூலமாய் வெளிப்படுத்த முடியாததற்கு ஒரு காரணம் நம்முடைய ஜெபக்குறைவு. ஆகவே நமக்கு தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நம்மை வெக்கம் சூழ்ந்து விடுகிறது. கர்த்தரை வெளிப்படுத்த முடியவில்லை. நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். தினமும் ஒரு ரெகுலரான ப்ரேயர் லைஃப் நமக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும்.
அவனுடைய வாழ்க்கையில அதில் அவன் லேக் ஆனதை பார்க்குறோம். அவன் சரியை தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான், அவன் மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தான், முந்தி செயல்பட ஆரம்பித்தான். ஆனால் ஜபத்திலே பின்தங்கி விட்டவனாய் காணப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜப குறைவுகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே எங்களுடைய மாம்சம் சில நேரங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதப்பா, எங்களை ஜபிக்க விடாமல் எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்கிறது. ஆனால் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆவியானவரே, தொடர்ந்து ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லும்போது ஆவி உற்சாகம் உள்ளது. அது மாம்சத்தை அது மேற்கொண்டு நம்மை ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். ஆகவே நம்முடைய ஜப குறைவுகளை நாம் நீக்கும் பொழுது நாம் மறுதலிக்காமல் கிறிஸ்துவை எல்லா இடங்களிலும் நாம் பிரசங்கித்து நாம் வெளிக்காட்டி நம்மால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. மூன்றாவது ஒரு காரியம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 68வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு 14:68. அதற்கு அவன், நான் அறியேன் என்று சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு ஓடினான் என்று வசனம். மண்டபத்துக்கு போனான், அப்பொழுது சேவல் கூவிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் அவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், பேதுருக்கு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? சீமோனே, உன்னை பிசாசு என்ன பண்ணிக்கிட்டான்? சுலகினால் புடைக்கிறது போல, கோதுமை புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு வாங்கி கொண்டான் என்று கர்த்தருடைய வசனம் அவனுக்கு சொன்னது அவன் காதுகளில் ஏறவில்லை. அதை அவன் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டான். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறபடி அவன் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தார், நீ இப்படி செய்ய போற அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அவன் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் பாவம் செய்யாதபடி என்னை என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மறுதலித்து விடாதபடி என்னை என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனத்தை அவன் கவனமாய் கேட்டிருப்பான் என்றால் அவன் இந்த காரியத்துக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டான். அவனுடைய கவனக்குறைவு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை, அதன் ஆழத்தை புரிந்து கொள்வதில்லை, அதனுடைய அந்த சாராம்சத்தை புரிந்து கொள்வதில்லை அவன் தயக்கம் வைத்ததினாலே, அவன் அதை விட்டுவிட்டதினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அந்த மறுதலிப்பு என்கிற காரியம் வந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை பேசுகிறார். நம்முடைய பாவத்தை குறித்து, நாம் செய்கிற துணிகரங்களை குறித்து, நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு அவரை வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். ஆனால் நாம் சில நேரங்களிலே அல்லல் தட்டி விடுகிறோம். அதனாலே தான் நாம் பாவத்திற்குள்ளாக நாம் போய் சிக்கிக் கொள்கிறோம், சாபத்திற்குள்ளாக போய் சிக்கிக் கொள்கிறோம், நோய்களுக்குள்ளாக போய் சிக்கிக் கொள்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கூர்மையாய் செவி கொடுக்காமல் இருக்கிறதுனாலே நாம் மறுதலிக்கிற ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணுகிறோம்? போய்விடுகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தருவாராக. இந்த மறுதலிக்கிற அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் வெளிவர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சாட்சியின் நிருபங்களாய் நாம் தைரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? உதவி செய்வராக. மறுதலிக்கிற ஒரு வாழ்வு அது நம்மை பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும். கர்த்தரை வெளிப்படுத்தாத, கர்த்தரை இந்த உலகத்திற்கு முன்பாக அறிக்கை பண்ணாத எல்லா நாவுகளும் அது பாதாளத்திற்கு நேராய் அது போய்விடும். கர்த்தரும் அவர்களை பரலோகத்திலே அறிக்கை பண்ண மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற, பழகிற, போகிற எல்லா இடங்களிலும் இயேசுதான் ஆண்டவர் என்று நாம் அவரை பறைசாற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் அந்த பேதுருவுக்கு அவர் அப்படிப்பட்ட காரியங்களை உணர்த்தி தந்ததை பார்க்கிறோம். அவனுக்கு அவனுடைய சுய நம்பிக்கையில இருந்தான், ஜபக்குறைவில் இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை கூர்மையாக கவனிக்காமல் இருந்தான். இவைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ள கர்த்தர் ஒரு வாய்ப்பு அளித்தார். அந்த நேரத்தில் பார்க்கிறோம், நாம் லூக்கால பார்க்கிறோம், வசனங்களை வாசிக்கிற போது அவர் கூவினதற்கு பின்பாக கர்த்தர் அவனை ஒரு பார்வை பார்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்குள்ளே அந்த பார்வை பல மாற்றங்களை உண்டாக்கினது. உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அவர் சீமோனை தனியை சந்தித்தார் என்று பார்க்கணும். கர்த்தர் ஒரு வாய்ப்பை அவனுக்கு திரும்பமாக கட்டளையிட்டார். மறுதலித்து குறுகி போய் சூழ்ந்து அமர்ந்திருந்த அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்பமாக ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிட அவர் ஆர்வமுள்ளவராக இருந்தபோது அதை உறுதியாக பிடித்து கொண்ட பேதுரு திரும்பமாக கர்த்தரை எல்லா இடங்களிலும்
அவன் பிரஸ்தாபப்படுத்தி வாழுகிறதை பார்க்க முடியும். எழுந்து நின்று சொல்கிறான், நீங்கள் கொன்ற இயேசு, அவரை தான் நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுக்குள்ளே அந்த தைரியம் இருந்ததை பார்க்கிறோம். அன்றைக்கு மரித்து பயந்து போய் ஓடி ஒதுங்கினவன் இன்றைக்கு எழுந்து நின்று கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கிறான் என்றால் அவனுக்குள்ளே அந்த மறுதலிப்பின் காரியத்தை அவன் முற்றுமாய் அகற்றிவிட்டது அவ்வளவு நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் வாழுகிற இந்த சமுதாயத்திலே அவரை குறித்து சாட்சி நிருபங்களாய் வாழ, அவரை வெளிப்படுத்தி வாழ, அவரை மறுதலிக்காமல் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் மூலமாய் நீர் எங்களுக்காய் மரித்தீர், அன்று இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தீர் என்கிற சுவிசேஷத்தை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய், இயேசுவின் அன்பை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்தி நீரே தெய்வம் என்று நாங்கள் நிரூபித்து வாழ உதவி செய்வீராக. இப்படி நாங்கள் செய்யாவிட்டால் அது மறுதலித்து வாழ்வதற்கு சமம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆகவே அவைகளை விட்டு ஓய்ந்து கர்த்தாவே எங்கள் சுய நம்பிக்கையிலே, அன்றைய ஜெபக்குறைவிலே, அன்றைய வசனத்தை கேட்கிறதிலே கவனமில்லாமல் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு நாங்கள் நீங்கி ஆண்டவரே நீர் பிரியப்படுகிற விதத்திலே நாங்கள் வாழ்ந்து உம்மை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்த, மகிமைப்படுத்த உதவி செய்யும். திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.